மகாபாரதத்தில் கௌரவர்களின் தந்தையான திருதராட்சன் அரியணை ஏறுவதை ஒரு கனவாக சிறுவயதிலிருந்தே வளர்த்து வந்தார். பார்வையற்றவர் என்ற பலவீனத்தை ஏற்க மறுத்தவர் தானே பலத்தில் சிறந்தவர் என்று ஆணவம் கொண்டார். ஆரம்பத்தில் சகோதரனான பாண்டு மேல் அதிக அன்பு இருந்தாலும் விதுரர் மேல் இருக்கவில்லை. ஏனென்றால் விதுரர் பணிப்பெண்ணுக்கு பிறந்தவர் என்ற எண்ணம் அவர் மனதில் குடிகொண்டு இருந்தது. திருமணமானால் தனது மனைவி தன்னுடைய கண்களுக்கும் சேர்த்து பார்வையாய் இருப்பாள் என்று எண்ணினார். ஆனால் நடந்ததோ வேறு. பார்வையற்றவரே கணவனாகிறான் என்று தெரிந்த காந்தாரி தனது கண்களை துணியால் கட்டிக்கொள்கிறாள். பார்வையில்லாததை குறையாக கண்டதால்தான் இப்படி செய்தால் காந்தாரி என்று திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார் திருதராட்சன். அவையில் பீஷ்மர் காந்தாரியிடம் ஒரு முடிவெடுக்கும் முன் நன்கு எல்லோரிடமும் ஆலோசித்து இருந்தால் நன்மை என்றார். அதற்கு காந்தாரி, ஆலோசிப்பது அனைவருடனும் என்றாலும் முடிவு என்பது அவரவருடையது தம்மை போல் என்றாள். அவையில் அனைவரினதும் வேண்டுகோளுக்கு இணங்க திருமணம் செய்து கொண்டாலும் அரியணை ஏறி முடிசூடும் அரசனாகும் எண்ணமும் ஏமாற்றத்தை தந்தது. தனக்கு இல்லாவிடினும் தனது பிள்ளைகள் அரசாளும் நிலை வரும் என்று நினைத்தார். அதுவும் நிறைவேறவில்லை.